ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா VSSC 2019 கேட்ட ஃபிட்டர் கொஷின் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ்லேயே வந்து 44 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 45, த ஆங்கிள் ஆஃப் த பிரிக் பஞ்ச் இஸ் யூஸ்டு ஃபார் விட்னஸ் மார்க். அதாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த பஞ்ச் வந்து விட்னஸ் மார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு நமக்கு வந்து 3 பஞ்ச் இருக்குது. சென்டர் பஞ்ச் இருக்குது, டாட் பஞ்ச் இருக்குது, பிரிக் பஞ்ச் இருக்குது. சென்டர் பஞ்சோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, இப்போ ஒரு ஹோல் வந்து ட்ரில் பண்ணணுன்னா அந்த ட்ரில்லு சீட் பண்ணுறதுக்கு தான் வந்து சென்டர் பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. டாட் பஞ்ச் வந்து 60 டிகிரி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா விட்னஸ் மார்க்லாம் டாட் பஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பிரிக் பஞ்சோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிவைடர்லாம் சீட்டாக வந்து பிரிக் பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொஷினில் வந்து விட்னஸ் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 60 டிகிரி வரணும். கொஷின் நம்பர் 46, தி ஹெலிக்ஸ் ஆங்கிள் இன் ட்விஸ்டட் டிட்டர்மைன்ஸ். அதாவது டிட்டர்மைன்னா தமிழ் மீனிங்னா என்னென்னா தீர்மானிக்கிறது. அதாவது ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எதை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளியரன்ஸ் ஆங்கிள், ரேக் ஆங்கிள், பாயிண்ட் ஆங்கிள், இன்க்ளினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆங்கிளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆங்கிள்னால் இந்த லிப்புக்கும் இடைப்பட்டுள்ள ஆங்கிள் தான் வந்து பாயிண்ட் ஆங்கிள். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த இன்க்ளூடட் ஆங்கிள் பிட்வீன் 2 லிப்ஸ். அதாவது இந்த லிப்புக்கும் இடைப்பட்டுள்ள ஆங்கிள் தான் வந்து லிப் ஆங்கிள் பாயிண்ட் ஆங்கிள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெலிக்ஸ்னாலும் ரேக் ஆங்கிள்னாலும் ஒன்று தான். இப்போ ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து ட்ரில்ல எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது த ஆங்கிள் பிட்வீன் த லீடிங் எட்ஜ் ஆஃப் த லேண்ட் டு ஆக்சிஸ் ஆஃப் த ட்ரில். அதாவது இதான் லீடிங் எட்ஜா, அந்த லீடிங் எட்ஜுக்கும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் த ட்ரில்லுக்கும் இடைப்பட்டுள்ள ஆங்கிள் தான் வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் சொல்கிறாங்க. ஹெலிக்ஸ் ஆங்கிளுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா ரேக் ஆங்கிள். இதான் நம்ம அந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள்னால் என்னன்னாக்கா, இந்த ஆங்கிள் பிட்வீன் த ஃப்ளாங்க் டு ரைட் ஆங்கிள் ஆஃப் த ட்ரில். இதுதான் ஃப்ளாங்க்கு. இந்த ஃப்ளாங்க்குக்கும் ரைட் ஆங்கிள் ஆஃப் த ட்ரில்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக லைன் வரனால இதை வந்து ரைட் ஆங்கிள் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டுள்ள ஆங்கிள் தான் வந்து லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. த ஆங்கிள் பிட்வீன் ஃப்ளாங்க் டு த ரைட் ஆங்கிள் ஆஃப் த ட்ரில் தான் வந்து லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள். இப்போ நம்ம கொஷினில் வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் இன் ட்விஸ்டட் டிட்டர்மைன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரேக் ஆங்கிள். Question number 47, for turning operation, spindle speed is 128 rpm and the diameter of the rod is 25 mm. What is the cutting speed? இப்போ வந்துட்டு அவங்க வந்து டயாமீட்டர், ஆர்பிஎம் இது ரெண்டுமே கொடுத்துட்டு கட்டிங் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், V = πdn/1000. இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 10.048 m/min அப்படின்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆப்ஷன் பி 10 m/min அப்படி எடுத்துக்கலாம். கொஷின் நம்பர் 48, ஃபார் டேப்பர் டர்னிங் அண்ட் போரிங் the tool should be set below the center, set above the center, set exactly center, set nearer to the center. இப்போ நான் வந்து டேப்பர் டர்னிங் பண்ணுறோம், போரிங் பண்ணுறோம். இப்போ இந்த 2 ஆப்ரேஷன் பண்ணும்போது டூலை வந்து நம்ம எப்படி வைப்போம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அபோவ் சென்டர் வைப்போமா, பிலோ சென்டர் வைப்போமா, எக்ஸாக்ட் சென்டர் வைப்போமா, நியர் டு த சென்டர் வைப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து டூலை வந்து எக்ஸாக்ட்லி சென்டர் தான் வைக்கணும். ஏன் எக்ஸாக்ட்லி சென்டரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸாக்டாக சென்டரை வச்சோம்னா அந்த கிளியரன்ஸ் ஆங்கிளும் ரேக் ஆங்கிளும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் மேலே கீழே இப்படி 2 இடத்துல போயிட்டு வந்தோம்னா அதோட ஆங்கிள் சேஞ்ச் ஆயிரும். டூலோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகிடுச்சினாலே டூல் வந்து ஈஸியாக உடஞ்சிரும். இல்லைனா ஜாபுக்கு வந்து ஏதாவது பிளண்ட்டு இந்த மாதிரி ஜாபும் ஒழுங்காக இருக்காது, டூல் உடஞ்சிரும். அதனால தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக அதோட சென்டரில் வைக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் சி, த டூல் ஷுட் பி செட் எக்ஸாக்ட்லி அட் த சென்டர். Question number 49, for turning lengthy tapers with small taper angle, the method of taper turning employed is option A, offsetting the tailstock, option B, farm tool plunging, option C, swiveling the compound rest, option D, combination of lathe cross slide and compound slide movement. அதாவது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லென்த்து வந்து அதிகமாக இருக்கணும், அதாவது டேப்பர் லென்த் வந்து அதிகமாக இருக்கணும், ஆனால் டேப்பரோட ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கணும். அது வந்து எந்த மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்ம் டூல் மெத்தட்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, ஸ்மால் லென்த்தாக இருக்கணும்,
மாஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்மால் லென்த்தாக இருக்கிறது தான் ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்விவ்லிங் த காம்பவுண்டர்ஸ் மெத்தட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்விவ்லிங் த காம்பவுண்டர்ஸ் மெத்தடில் வந்துட்டு ஸ்டீப் டேப்பர் எடுக்கலாம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் மேனுவலாக தான் ஃபீடு கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஃபீடு கொடுக்க முடியாது. அதனால் புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வரும். இந்த ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் கிராஸ் ஸ்லைட் அண்ட் காம்பவுண்ட் ஸ்லைட் மூவ்மெண்ட். காம்பினேஷன் ஆஃப் கிராஸ் ஸ்லைட் காம்பவுண்ட் ஸ்லைட் மூவ்மெண்ட்னா ரெண்டுமே சைமல்டேனியஸாக மூவ்மெண்ட் பண்ணணும். இது வந்து ஸ்கில்டு பர்சனால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த டெயில் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தடில் வந்து நம்ம லென்த்தி டேப்பர் பண்ணலாம், ஸ்மால் ஆங்கிளும் பண்ணலாம். இது வந்து என்ன மெத்தடில் பண்ணலாம், ஆப்ஷன் ஏ ஆஃப்செட்டிங் த டெயில் ஸ்டாக். இந்த ஆஃப்செட்டிங் த டெயில் ஸ்டாக்கில் தான் டேப்பர் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் வந்து ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆஃப்செட்டிங் த டெயில் ஸ்டாக். கொஷின் நம்பர் 50. The same cutting speed, large diameter of drill will have dash RPM compared to small diameter of drill. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிங் ஸ்பீடு வந்து சேமாக இருக்குது, அப்போ லார்ஜ் டயாமீட்டருக்கு ஆர்பிஎம் எப்படி இருக்கும், ஸ்மால் டயாமீட்டருக்கு ஆர்பிஎம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு கான்செப்ட் மாதிரி, டயாமீட்டர் அதிகமாக ஆர்பிஎம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஆர்பிஎம் அதிகமாக டயாமீட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அதைப்படி பார்த்தோன்னா ஃபார் சேம் கட்டிங் ஸ்பீட் லார்ஜர் டயாமீட்டர் ஆஃப் ட்ரில் வில் ஹாவ் lesser RPM compared to the smaller diameter of drill. அதான் சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி லெஸ்ஸர். கொஸ்டின் நம்பர் 51. the angle between the flanks in the acme thread. acme threadோட ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 30 டிகிரி, 29 டிகிரி, 60 டிகிரி, 51 டிகிரி இருக்குது. இப்போ 30 டிகிரி எதுக்கு வரும்னா மெட்ரிக் அக்மி த்ரெட் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா 30 டிகிரி போடணும், இல்லைனாக்கா 29 டிகிரி தான் போடணும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 29 டிகிரி. Question number 52. The least count of outside micrometer is 0.01 mm. The range of the micrometer is 75 to 100 mm. The barrel reading is 15.50 mm and the 10 thimble graduation coincide with the barrel datum line. The reading is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா திம்பிள் கோயின்சைட் ஆகிருக்குல்ல, அதோட லீஸ்ட் கவுண்ட்டை இன்ட்டு பண்ணிட்டு அதை வந்து பேரல் ரீடிங்கில் ப்ளஸ் பண்ணணும். இப்போ திம்பிள் ரீடிங் வந்து 10 இருக்குது, அதை வந்து லீஸ்ட் கவுண்டோட இன்ட்டு பண்ணால் 0.1 கிடச்சிரும். அதோட வந்து பேரல் ரீடிங்கை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 15.60 mm கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 15.60 mm. கொஷின் நம்பர் 53. த ஃபார்ம் ஆஃப் த த்ரெட் இன் ஷார்ட் டூத் த்ரெட். இப்போ ஷார்ட் டூத் த்ரெட்டில் வந்து நமக்கு வந்து என்ன ஆங்கிளில் வந்து த்ரெட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், ஷார்ட் டூத் த்ரெட் வந்து இன்க்ளினேஷன், இந்த பக்கத்து இன்க்ளினேஷன் வந்து 3 டிகிரி, இந்த பக்கத்து இன்க்ளினேஷன் வந்து 30 டிகிரி. அதான் அந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி இன்க்ளினேஷன் ஆஃப் 3 டிகிரி ஆன் ஒன் சைட் அண்ட் 30 டிகிரி ஆன் அதர் சைட். கொஷின் நம்பர் 54. The taper in taper pin reamer is option A 1 in 20, option B 15 in 1, option C 1 in 75, option D 100 in 1. அதாவது டேப்பர் பின் வந்து டேப்பர் பின்னோட டேப்பர் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி 1:50 வரும், 1:20 வந்து மோர்ஸ் டேப்பர் வரும். கொஷின் நம்பர் 55. A hole is made on mild steel with 12 mm diameter reamer. If the undersize is 0.3 mm and if the oversize is 0.05 mm, what will the diameter of the drill for drilling the hole before reaming? இதுக்கு நமக்கு வந்து இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. ட்ரில் சைஸ் இஸ் ஈக்குவல் டு ரீமர் சைஸ் மைனஸ் அண்டர் சைஸ் ப்ளஸ் ஓவர் சைஸ். இப்போ இங்கே வந்து அண்டர் சைஸ் எவ்வளோனா 0.3 mm கொடுத்துருக்காங்க, ஓவர் சைஸ் வந்து 0.05 mm கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த டயாமீட்டர் ஆஃப் ரீமரில் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் ஏ 11.65 கிடைக்கும். கொஷின் நம்பர் 56. The side of the regular hexagon is 10 mm. What is the across flat to flat of the hexagon? இப்போ வந்துட்டு ஒரு ஹெக்ஸகனில் சைடு கொடுத்துட்டு அதோட அக்ராஸ் ஃப்ளாட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஹெக்ஸகனுக்கு வந்து அக்ராஸ் கார்னர் அக்ராஸ் ஃப்ளாட்டுன்னு 2 ஃபார்முலா இருக்குது. அக்ராஸ் கார்னர் வந்து 2a, அக்ராஸ் ஃப்ளாட் வந்து √3a. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அக்ராஸ் ஃப்ளாட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலானா √3a, ஏங்கிறது 10ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா 17.32 mm கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 17.32 mm. Question number 58.
Question number 57. The process of dipping the anodized parts in hot water is known as option A calorizing, option B galvanizing, option C sealing, option D electroplating. இப்போ இந்த கேலரைசிங்னா என்னன்னாக்கா இது வந்து அலுமினியத்தை கோட்டிங் பண்ணுறது தான் கேலரைசிங் சொல்லுவாங்க. கேல்வனைசிங்னா ஒரு மைல்டு ஸ்டீலில் வந்துட்டு ஜிங்கை கோட் பண்ணாங்கன்னா அது வந்து கேல்வனைசிங் சொல்லுவாங்க. சீலிங்னா என்னன்னாக்கா ஆனோடைஸ் பண்ணுறோம்ல அந்த ஆனோடைஸை பாட்டை வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணாங்கன்னா அதுதான் சீலிங்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங்னா என்னென்னா துருபிடிக்காமல் இருக்க ஒரு மெட்டலில் வந்து மேலாப்பில் பிளேட்டிங் பண்ணுவாங்க, அதுதான் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் சி சீலிங். சீலிங்கிறது என்னன்னாக்கா ஒரு ஆனடைஸ்டு பாட்டை எடுத்துகிட்டு போய் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கிறது தான் சீலிங். கேலரைசிங்கிறது என்னன்னாக்கா அலுமினியத்தை கோட் பண்ணுறது தான் கேலரைசிங். கேல்வனைசிங்னா மைல்டு ஸ்டீலில் ஜிங்கை கோட் பண்ணால் கேல்வனைசிங்கு. எலக்ட்ரோப்ளேட்டிங் தான் சொன்னோம், ஒரு மெட்டலில் துருபிடிக்காமல் இருக்க நம்ம வந்து மெட்டலில் வந்து பிளேட்டிங் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கில் பண்ணுவாங்க, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்னா கரண்ட்டில் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சீலிங். Question number 58. Which of the following is an example of inorganic coating? Option A oil painting, option B varnish, option D zinc chrome plating. இப்போ வந்து ஆர்கானிக் கோட்டிங் இன்ஆர்கானிக் கோட்டிங் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஆர்கானிக் கோட்டிங் இன்ஆர்கானிக் கோட்டிங்னா பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆர்கானிக்னா வந்து என்ன சொல்கிறேன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது, இன்ஆர்கானிக்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதுதான் கான்செப்ட்டு. இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இந்த ஆர்கானிக் கோட்டிங்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ் ஆஃப் பவுடர் தட் ரிக்வயர்ட் செவரல் லேயர்ஸ் பிஃபோர் திக் என் ஆஃப் கோட்டிங். அதான் சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் கோட்டிங்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கவே நடக்காது. இன்ஆர்கானிக் கோட்டிங்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனாக்கா இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் பாத்தில் வந்து ஒரு மெட்டல் வந்து இம்மர்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கோட்டிங் நடக்குதுல்ல, அதுதான் இன்ஆர்கானிக் கோட்டிங். ஏன்னா இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ கீழே இருக்கிறதுல 4 ஆப்ஷனில் எது வந்து இன்ஆர்கானிக் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆயில் பெயிண்டிங், வார்னிஷ், ஜிங்க் குரோம் பிளேட்டிங்லாம் என்னன்னாக்கா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணுறது. இந்த ஆயில் பெயிண்டிங்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம், அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. வார்னிஷும் அதே மாதிரி தான், வுட்டில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஜிங்க் குரோமேட் பிளேட்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, அதுவும் பெயிண்ட் மாதிரி தான். இந்த இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுவும் ப்ரெஷ் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த செராமிக் கோட்டிங்கிறது என்னென்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஒரு ஜிங்க் சொல்யூஷன் ஏதாவது சொல்யூஷன் இருக்கும், அதில் இம்மர்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துருப்பாங்க. அங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதனால தான் வந்து அதை வந்து இன்ஆர்கானிக் கோட்டிங் சொல்கிறாங்க. Question number 58 வந்து என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி செராமிக் கோட்டிங். Question number 59. Ultrasonic testing is done in a material to determine. அதாவது அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் வந்து ஒரு மெட்டீரியலில் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் மிஷின் இப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னா உள்ள இன்டர்னல் கிராக். இப்போ ஒரு ஸ்டீல் வந்து மேலாப்பில் அழகாக இருக்குது, அது மேலாப்பில் எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் அழகாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிராக் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் மிஷினில் தான் கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா இந்த இமேஜில் பாருங்களேன், இப்போ வந்துட்டு இது மேலே வைப்பாங்க, இப்போ வந்துட்டு இது கீழே போயிட்டு கரெக்டாக மேலே வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ரீடிங் காட்டும். சப்போஸ் இங்கே ஒரு கிராக் இருக்குது அப்படின்னா இங்கே ரீடிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டும். இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்கனால இந்த லெவலும் சேமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து கிராக் இருக்கனால அந்த கிராஃபில் வந்து வேரியேஷன் காட்டுது. அதை வச்சு அவங்க அல்ட்ராசோனிக் மிஷினில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதோட இன்டர்னல் சர்ஃபேஸில் கிராக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ கிராக் த பிலோ சர்ஃபேஸ். Question number 60. The hardness of tool material available next to diamond, stellite, ceramic, சிமெண்டட் கார்பைடு, CBN. அதாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டைமண்டுக்கு அடுத்தபடியாக உள்ள ஹார்ட்னஸான மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் மெட்டீரியல் டைமண்டு, அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால் வந்து அதுக்கு அடுத்தபடியாக உள்ள ஹார்ட்னஸான மெட்டீரியல் எதுனா CBN, அதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஹார்ட்னஸ் தான், அதுவும் விலை கம்மி கிடையாது. அதுவும் டைமண்டோடு ஒப்பிடும் போது CBN வந்து ரொம்ப விலை கம்மி. மோஸ்ட்லி நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே CBN தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த CBNன்றது என்னன்னாக்கா கியூபிக் போரான் நைட்ரேட். இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி. Question number 61. When a tool is set below the center, the rake angle increase, rake angle decrease, rake angle does not change, டாப் ரேக் ஆங்கிள் பிகம் நெகட்டிவ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த இமேஜில் பாருங்களேன், இப்போ நம்ம வந்து டூல் வந்து பிலோ த சென்டர் ஹைட்டில் வச்சுட்டோன்னா அதோட வந்து ரேக் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ரேக் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆயிரும், ரேக் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகும், கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி டாப் ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ். இந்த டாப் ரேக் ஆங்கிளும் பேக் ரேக் ஆங்கிளும் ஒன்று தான்.
டாப் ரெக்டாங்கிளும் பேக் ரெக்டாங்கிளும் ஒன்று தான். இஸ்ரோவில் வந்து கீ ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி டாப் ரெக்டாங்கிள் டோஸ் நாட் சேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து ரிவைஸ் பண்ணி இது வந்து இஸ்ரோவில் வந்து தப்பான கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி டாப் ரெக்டாங்கிள் டிக்ரீஸ் தான் வரும். ஏன்னாக்கா டாப் ரெக்டாங்கிளும் பேக் ரெக்டாங்கிளும் ஒன்று தான். இது வந்து நம்ம நிமி புக்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி டாப் ரெக்டாங்கிள் டிக்ரீஸ். Question number 62. A sphere has a surface area of 400 pi mm square. What is the diameter? இப்போ ஒரு வந்து ஸ்பியரில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi r ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா ரேடியஸ் வந்து 10 mmனு வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 10 mm. Question number 63. The type of drill is used for general purpose drilling work. இப்போ வந்து எந்த டைப் ஆஃப் ட்ரில் வந்து ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து டைப் ஆஃப் ட்ரில் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஹச், என், எஸ்ன்னு இருக்குது. ஹச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நார்மல் லோ கார்பன் ஸ்டீலுக்குலாம் டைப் ஹச் யூஸ் பண்ணுவாங்க. டைப் என் வந்து நார்மல் லோ கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. டைப் ஹச் வந்து ஹார்ட் அண்ட் டெனஸ் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டைப் எஸ் வந்து சாஃப்ட் அண்ட் டக்டைல் மெட்டீரியலுக்கு, சாஃப்ட் அண்ட் டஃப் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் பர்பஸ் கேட்டனால ஆப்ஷன் பி டைப் என். Question number 64. If the center of the circle is 2,3, one end of the diameter is 3,2, then the coordinate of the other end is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு சர்க்கிளில் வந்து சென்டர் கொடுத்துட்டு ஒரு சைடோட கோஆர்டினேட் கொடுத்துட்டு இன்னொரு சைடோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து சென்டர் இஸ் ஈக்குவல் டு 3 + x டிவைடட் பை 2, 2 + y டிவைடட் பை 2. இங்கே ஏன் 3 போட்டிருக்கேன்னா ஒரு சைடோட டயாமீட்டர் இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்களா, அதனால் இங்கே 3 போட்டிருக்கேன். இன்னொரு சைடில் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல, இங்கே 2 கொடுத்துறதுனால இங்கே 2 போட்டிருக்கேன். இங்கே 3 கொடுத்துறதுனால 3 கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து மேலே வந்து ஏபி அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன வரும்னா 3 வரும், இங்கே வந்து 2 வரும். ஓகே, இப்போ சென்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 2,3. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்னா இந்த 3 + x டிவைட் பை 2 வந்து இந்த 2க்கு ஈக்குவல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2 + yங்கிறது இந்த 3க்கு ஈக்குவல் ஆயிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். திரும்பியும் சொல்கிறேன், இந்த சென்டர் இஸ் ஈக்குவல் டு 3 + x டிவைடட் பை 2, 2 + y டிவைடட் பை 2. இங்கே வந்து 3, இங்கே வந்து 2 ஏன் போட்டிருக்கேன்னா இந்த கொஷினில் வந்து கோஆர்டினேட் ஆஃப் ஒன் சைட் டயாமீட்டர் வந்து 3,2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே 3 போட்டிருக்கேன், இங்கே 2 போட்டிருக்கேன். மற்றபடி காமன் தான். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1,4 கிடைக்கும். ஆப்ஷன் சி 1,4. Question number 65. A lathe dog is used for. லேத் டாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லேத் டாக் வந்து டிரைவிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணோம், ஜாபை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கேட்ச் பிளேட் அதோட பென்ட் டெயில் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்ச் பிளேட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். அது வந்து லேத் டாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வந்து டிரைவிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். லேத் டாக்கு இன்னொரு பேர் இருக்குது, லேத் கேரியர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போர்ட்டிங் த லாங் ஜாப் டியூரிங் டர்னிங். சப்போர்ட்டிங் த லாங் ஜாப் டியூரிங் டர்னிங் வந்து எதுக்கு வந்து பாருன்னா ஸ்டெடி ரெஸ்ட்டு தான் வரும். ஸ்டெடி ரெஸ்ட்டு தான் வந்து லாங் ஜாபை சப்போர்ட் பண்ணும் டியூரிங் டர்னிங் ஆப்ரேஷனுக்கு. இந்த ஹோல்டிங் த ஜாப் ஆஸ் ஏ கட்டிங் டூல் டியூரிங் டர்னிங் ஆப்ஷன்லாம் வராது. கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னா டிரைவிங் த ஒர்க் டியூரிங் டர்னிங் பிட்வீன் சென்டர்ஸ் தான் வரணும். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ. Question number 66. If the major diameter of an ISO metric thread is 6 mm and the pitch is 1 mm, the recommended tap drill size. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. tap drill size is equal to major diameter minus pitch diameter. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டோன்னா மேஜர் டயாமீட்டருங்கிறது 6, பிச்சுங்கிறது 1 mm. இப்போ 6 - 1 5. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5 mm. Question number 67. The part of the taper shank drill which fits into the slot of the drilling machine spindle is called. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு ட்ரில் பிட்டில் வந்து ஒரு ஸ்லாட்டு மாதிரி இருக்கும், ட்ரில் பிட்டில் வந்து ஒரு டேப்பர் ஷாங்க் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு ஸ்லாட்டில் வந்து ஃபிட் ஆகும், அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இமேஜில் பார்த்தா நல்லா புரியும். இப்போ இதுதான் வந்துட்டு ட்ரில் பிட் நாமன்கிளச்சர். இப்போ வந்து பாயிண்ட்டுங்கிறது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், ஒரு லிப்புக்கும் இன்னொரு லிப்புக்கும் இடைப்பட்டுள்ள ஆங்கிள் தான் வந்து பாயிண்ட் ஆங்கிள்னு பார்த்தோம். இங்கே பாயிண்ட்டுங்கிறது இது,
இப்போ வந்து கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, த பார்ட் ஆஃப் த டேப்பர் ஷாங்க் ட்ரில் விச் ஃபிட்ஸ் இன்டு த ஸ்லாட் ஆஃப் த ட்ரில்லிங் மிஷின் ஸ்பிண்டில். இதுதான் வந்து அந்த இதான் ஸ்லாட்டு மாதிரி இருக்குது, இதுதான் வந்து அந்த இதில் வந்து ஃபிட் ஆகும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டேங்க்கு. பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்குது, ஷாங்க்குங்கிறது இதுலேருந்து இது முடிய தான் ஷாங்க்கு, பாடிங்கிறது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல உள்ளதான் பாடி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா டேங்க்கு தான் வரும். கொஷின் நம்பர் 68, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்து. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்ரு தான், ஆப்ஷன் சி மீட்டர். கொஷின் நம்பர் 69, த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ரூல். இன்ஜினியரிங் ஸ்டீல் ரூல், ஸ்டீல் ரூல்னாலும் ஒன்று தான், இன்ஜினியரிங் ஸ்டீல் ரூல்னாலும் ஒன்று தான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 0.5. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மைல்டு ஸ்டீல். இப்போ மைல்டு ஸ்டீலோட டென்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலும் அதான். இப்போ மைல்டு ஸ்டீலோட வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னன்னாக்கா 7.8 வரும். இந்த 2.7ங்கிறது அலுமினியம் வரும். டென்சிட்டிலேருந்து அடிக்கடி கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம நிமி ஒர்க் ஷாப் கால்குலேஷன் புக்கில் வந்து மொத்தம் 22 டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஈஸியாக இருக்கதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ இருக்கிறதுலே கம்மியானது வந்து எதுனாக்கா ஏர் வரும், இருக்கிறதுலே அதிகமானது எது வரும்னா கோல்டு வரும். அந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 51, த எபிலிட்டி ஆஃப் மெட்டல் டு வித்ஸ்டாண்ட் ஷாக் ஆர் இம்பேக்ட். கீழே இருக்க 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து ஷாக் ஆர் இம்பேக்டோட வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. டஃப்னஸ் தான் வந்துட்டு ஷாக் லோடு, இம்பேக்ட் லோடு இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ இந்த இமேஜில் இருக்கிறது தான் அதை வந்து டெஸ்ட் பண்ணுற மிஷினு. அந்த ஜாபை இதில் வச்சுட்டு இந்த பெண்டிலத்தை ஸ்விங் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து பெண்ட் ஆகி கீழே விழுந்துடும், மேலே ஜூல்ஸ் காட்டும். அந்த எவ்வளோ ஜூல்ஸ் காட்டுதோ அது அவ்வளோ டஃப்னஸ் தாங்கும், அந்த மாதிரி இதில் இருக்கும். இப்போ வந்து டக்டிலிட்டியோட கீவேர்டு என்னென்னா ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ் வித்தவுட் ரப்சர். ஒரு மெட்டலை வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஒயராக ட்ரா பண்ணி அதை வந்து உடையாமல் இருக்கணும், அதுதான் வந்து டக்டிலிட்டி. பிரிட்டில்னஸ்னால் சடனாக ஏதாவது லோடு கொடுத்தா சுக்கு நூறுரூவா உடஞ்சிரும், அதுதான் வந்து பிரிட்டில்னஸ்ஸு. ஹார்ட்னஸ்னால் என்னன்னாக்கா ஒரு மெட்டலை வந்து ஒரு மெட்டல் வந்து ஹார்ட்னஸாக இருக்குன்னா இன்னொரு மெட்டலை வந்து பெனிட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ட்ரில்லை வச்சு நம்ம ஒரு மெட்டலை வந்து ட்ரில் பண்ணோன்னா ட்ரில் அதை பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும். ஹார்ட்னஸ்னால் என்னன்னாக்கா பெனிட்ரேட்டே பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரிட்டில்னஸ் சொன்னேன்ல, சடனாக ஏதாவது லோடு கொடுத்தோன்னா சுக்குநூறாக உடஞ்சிரும், அதுதான் அந்த இமேஜில் இருக்குது. டஃப்னஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த மெட்டல் இங்கே வச்சு ஸ்விங் பண்ணி விட்டுருவாங்க, மேலே ரீடிங் காட்டும், ஸ்கேல் இருக்குது சொன்னேன்ல. டக்டிலிட்டினா என்ன, ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ் வித்தவுட் ரப்சர். இங்கே பாருங்கள், ஒயராக ட்ரான் பண்ணியிருக்காங்க, அதுதான் ட்ரானு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி டஃப்னஸ். கொஷின் நம்பர் 72, த பாயிண்ட் ஆங்கிள் இன் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் ட்ரில் பிட் இஸ். இப்போ வந்து நம்ம ட்ரில் பிட்டில் ஜென்ரலாக எவ்வளோ பாயிண்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ரல் பர்பஸுக்கு வந்து ட்ரில்லில் எவ்வளோ பாயிண்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 108, 118, 90, 60 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் பாருங்கள், ஜென்ரல் பர்பஸ் ஒர்க் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாக்கா 118 தான் யூஸ் பண்ணுவோம். ஹார்டு மெட்டீரியலுக்கு வந்து ஆங்கிள் அதிகமாக இருக்கும், சாஃப்ட் மெட்டீரியலுக்கு ஆங்கிள் கம்மியாக இருக்கும். இது ஒரு கொஷினாக கூட கேட்கலாம். ஜென்ரல் பர்பஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 118 யூஸ் பண்ணுவாங்க. ஹார்டு மெட்டீரியலுக்கு ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அதிகமாக இருக்கும், சாஃப்ட் மெட்டீரியலுக்கு ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும். கொஷின் நம்பர் 73, a drill checks are fitted in the drilling machine spindle by means of arbor, drift, knurled ring, pinion and key. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம ட்ரில் செக் இருக்குல்ல, அந்த ட்ரில் செக் வந்து எதில் போய் ஃபிட் பண்ணுவாங்க, எந்த மிஷின்லனாக்கா ட்ரில்லிங் மிஷினில் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எதில் போய் ஃபிட் பண்ணோன்னா ஆர்பர். இப்போ இந்த இமேஜில் பாருங்களேன், இங்கே கையில் வச்சுருக்காருல, அதுதான் வந்து ட்ரில் செக்கு. இது வந்து எதில் ஃபிட் பண்ணுவாங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆர்பர், இதில் போய் ஃபிட் பண்ணுவாங்க. இந்த நர்லடு ரிங்கு, பினியான் கீலாம் வராது, அதெல்லாம் வந்து ட்ரில் செக்கோட பார்ட்ஸ் தான். நர்லடு ரிங்கு, பினியான் கீலாம் வரும். பினியான் கீயை வச்சு தான் நம்ம ட்ரில்லை போட்டு டைட் பண்ணுவோம். அந்த டைட் பண்ணுறப்ப அந்த ஒரு இடத்துல ஃபிட் ஆகுதுல, அதுதான் நர்லடு ரிங்கு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ ஆர்பர். கொஷின் நம்பர் 74, if the thread is designed as M12 into 1.25, 1.25 is designed as ஆப்ஷன் ஏ diameter of thread, ஆப்ஷன் பி pitch of the thread, angle of the thread, distance between crest and root of the thread. இப்போ வந்து ஒரு த்ரெட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா M12 into 1.25 சொல்கிறாங்க. இந்த M12ங்கிறது மேஜர் டயாமீட்டரு, 1.25ங்கிறது பிச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி pitch of the thread. Question number 75, the instrument used to check the gap between the matting parts, radius gauge, feeler gauge, fillet gauge, drill gauge.
இப்போ கீழே இருக்க 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதை வந்து நம்ம வந்து ஒரு கேப்பை மெஷர் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரேடியஸ் மெஷர் பண்ணோம்னா ரேடியஸ் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரில் கேஜ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ட்ரில்லோட பாயிண்ட் ஆங்கிள் இருக்குல்ல 118 அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ட்ரில் கேஜில் பார்ப்பாங்க. இப்போ வந்து கேப்பெல்லாம் வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுவாங்கனாக்கா ஃபீலர் கேஜில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஃபீலர் கேஜ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா இலையாக இருக்கும். இது ஒரு லீஃப்லையும் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அழகாக. இப்போ அதை வச்சு நம்ம இது எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே மெஷர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃபீலர் கேஜ். Question number 76. The speed at which the cutting edge passes over the material while cutting is known as. Option A cutting speed, option B feed rate, option C rotational speed, option D machine speed. இந்த கீழே இருக்க ஆப்ஷன் சிடி இது ரெண்டுமே வராது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கட்டிங் ஸ்பீடு வருமா ஃபீட் ரேட் வருமானு தான் சொல்லணும். இப்போ கட்டிங் ஸ்பீடோட யூனிட் வந்து மீட்டர் பர் மினிட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மீட்டர் அது எடுக்குது அதுதான் கட்டிங் ஸ்பீடு. ஃபீட் ரேட்டுங்கிறது ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து எவ்வளோ பெனிட்ரேட் ஆகிருக்கு அதுதான் பார்க்கணும். இப்போ மேலே இருக்க இதை டெஃபினேஷனை படித்து பாருங்களேன். இந்த ஸ்பீட் அட் விச் த கட்டிங் ஏஜ் பாசஸ் ஓவர் த மெட்டீரியல் ஒயில் கட்டிங் இஸ் நோன் அஸ். கட்டிங் ஏஜுங்கிறது இந்த கட்டிங் ஸ்பீடு தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கட்டிங் ஸ்பீடு தான் வரும். கட்டிங் ஸ்பீடில் தான் அந்த கட்டிங் ஏஜ் வந்து அந்த மெட்டீரியலில் பாஸ் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் முடிய மூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ கட்டிங் ஸ்பீட். கொஸ்டின் நம்பர் 77. The process of enlarging and finishing the previously drilled hole to accurate size using multi-point cutting tool. Option A boring, option B counter boring, option C tapping, option D reaming. இப்போ கீழே இருக்க 4 ஆப்ரேஷனில் வந்து எந்த ஆப்ரேஷனில் வந்து நம்ம வந்து என்லார்ஜிங் பண்ணலாம் ஃபினிஷிங்கும் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். இந்த ரீமிங் ப்ராசஸில் தான் ஹோலை வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. இந்த டேப்பிங் ப்ராசஸ்லாம் வந்து இன்டர்னல் த்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கவுண்டர் போரிங் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கவுண்டர் போரிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கவுண்டர் ஹெட் ஸ்க்ரூ வந்து சீட் ஆகிறதுக்காண்டி கவுண்டர் போரிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கவுண்டர் சிங்கிங் ஆப்ரேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கவுண்டர் சிங் ஹெட் ஸ்க்ரூ சீட் ஆகிறதுக்கு கவுண்டர் சிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சென்டர் ட்ரில்லிங் எதுக்கு பண்ணுறாங்கனாக்கா எடுத்தோடனே டேரெக்டாக நம்ம வந்து ட்ரில் வந்து போட்டுற முடியாது. ஃபஸ்ட்டு சென்டர் ட்ரில் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரில்லு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் வந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். சென்டர் ட்ரில்லில் வந்து ட்ரில்லிங் கவுண்டர் சிங்கிங் இந்த 2 ஆப்ரேஷனுமே பண்ணலாம். ஸ்பாட் பேசிங் வந்து என்னென்னா அன்ஈவன் சர்ஃபேஸ் வந்து ஈவனாக பண்ணுறது, இதுதான் ஸ்பாட் பேசிங். எதுக்கு பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து போல்ட்டோட ஹெட்டெல்லாம் வந்து கரெக்டாக சீட் ஆகிறது தான் ஸ்பாட் பேசிங்கிற ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் டி ரீமிங். கொஸ்டின் நம்பர் 78. த த்ரெட் ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இஸ். நமக்கு தெரியும் மெட்ரிக் த்ரெட்டோட ஆங்கிள் வந்து எவ்வளோ வரும்னா ஆப்ஷன் பி 60 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 78. த டூல் இஸ் யூஸ்டு டு கட் எக்ஸ்டர்னல் த்ரெட். ஆப்ஷன் ஏ டேப்பு, டை, ட்ரில் பிட்டு, ரீமரு. ட்ரில் பிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங், அதாவது ஒரு ஹோலை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் ட்ரில் பிட் யூஸ் பண்ணுவாங்க. ரீமர் எதுக்குன்னா அதே ட்ரில்டு ஹோலை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு தான் ரீமர் யூஸ் பண்ணுவாங்க. டேப்புங்கிறது இன்டர்னல் த்ரெட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த டையில் தாங்க வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டையிலே நிறையா வந்து ரிஞ்ச் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ரிஞ்சில் வச்சு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் த்ரெட்லாம் எதில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் பி டை. கொஸ்டின் நம்பர் 80. The shank of the hand tap has 3 rings marked on. Then it is first tap, taper tap, bottoming tap, intermediate tap. இப்போ வந்து நமக்கு வந்து 3 டேப் இருக்குது. ஃபஸ்ட் டேப் இருக்குது, செகண்ட் டேப் இருக்குது, தேர்ட் டேப் இருக்குது. அதில் வந்து 3 ரிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டேப்லலாம் பார்த்தோன்னா தெரியும். ஃபஸ்ட் டேப்பில் வந்து மேலே ஒரே ஒரு ரிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா 2 ரிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேர்டு டேப்பில் வந்து 3 ரிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து 3 ரிங் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி பாட்டமிங் டேப் வரும்.